வணக்கம். வழக்கமாய் நான் வணங்குகின்ற பிரபஞ்ச வேதங்களை வணங்கி என் மனைவியை வணங்கி இந்த பேச்சை தொடங்குகின்றேன். போன எபிசோடில் நசிகேதன் என்கின்ற அந்த இளைஞன் யமனுடைய இருப்பிடம் வர யமன் அங்கே அவனுடைய இருப்பிடத்தில் இல்லாது இருக்க 3 நாட்கள் தங்கியிருந்து யமனை சந்திக்க வெயிட் பண்ணுற அப்படியும் வந்த விருந்தாளியை அவர்கள் கவனித்த கதைகளையும் அதில் வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகளை எப்படி நாம் கவனிச்சிக்கிறோங்கிற ஒரு புத்திமதிகளோடு இந்த கதகுபனிடம் ஆரம்பித்தது. 3 நாள் கழித்து யமன் வந்துட்டா. அப்படி நசிகேடனை பார்த்த உடனே, மகாபுருஷா, நீ என்னை தேடி வந்திருக்க, என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி. 3 நாள் நான் வீட்டில் இல்லை, சரியான உணவுகள் பரிமாறுறதுக்கு இல்லை. நான் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா உன்னை கவனிச்சிருப்பேன். இப்படியெல்லாம் அவனை புகழ் பாடிட்டு, இந்த 3 இரவுகள் நீ இங்கே தங்கி இருந்து எனக்கு சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமைப்படுறேன். அதுக்காக நான் உனக்கு வரம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். 3 வரங்களை கேள், நான் தரேன்னு சொல்கிறேன். அப்படி அதாவது இது தப்பு, யமனுடைய தப்பு. இது மாதிரி மகாபுருஷன் ஒருத்தன் வந்திருக்கான் நசிகேடன், அவனை 3 நாள் காக்க வச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட அவனுக்கு ஏதாவது ஒன்று நன்மை பண்ணணும் அப்படின்னு நினைப்போட யமன் உனக்கு 3 வரம் தர்றேன் கேளுன்னு கேட்பா. அப்படி ரொம்ப அழகான ஒரு மரியாதை. வீட்டுக்கு வந்த விருந்தாளியை எப்படி கவனிக்கணுங்கிற ஒரு மரியாதை இதில் பார்க்க முடியாது. இதை கேட்ட நசிகேடன் இந்த மாதிரி 3 வரம்னு கேட்ட உடனே ஒரு தீர்மானம் இருக்கு அவன் மனசுக்குள்ள. அந்த தீர்மானம் என்னன்னா, எங்கள் அப்பா என்னை துரத்தி விட்டார் இல்லையா, எனக்கு எங்கள் அப்பா வேணும் அப்படின்னு கேட்குறான். முதல் வரமாக நான் கேட்பது என் தந்தை எனக்கு மறுபடியும் வேண்டும்னு கேட்குறான். அதுக்கு என்ன, அது பண்ணிக்கலாம் அப்படின்னுறாரு. உடனே அக்செப்டட் அந்த வரம் அவனுக்கு. அப்படி யமன் என்ன சொல்லி அது பண்ணிக்கலான்னு சொல்கிறாருன்னா, என்னன்னு சொல்லி கொடுத்தார் உங்கள் அப்பா, என்ன உன்னை எனக்கு என்னுடைய காணிக்கைன்னு சொல்லி கொடுத்தார் இல்லையா. அதனால் அவருடைய அந்த வார்த்தை இருக்குல்ல, உன்னை நான் காணிக்கை ஆக்குகிறேன்னு சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன், அதை ரிவர்ஸ் பண்ணிடலாம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி ரிவர்ஸ் பண்ணுறதுனால உங்கள் அப்பா விடுவிக்கப்பட்டார். உன்னுடைய இதிலேருந்து உன்னுடைய இங்கே கொடுத்ததுங்கிறது நல்லன் வாழ் ஆயிடுச்சின்னு சொல்லி பண்ணிடுறாரு. என்ன பியூட்டிஃபுல்லான வார்த்தைகள் பாருங்கள். நீ என்ன காணிக்கை ஆக்குகிறேன்னு சொன்னாரோ அந்த வார்த்தையை இல்லாமல் ஆக்கினேன் நான். அந்த மாதிரி இல்லாமல் ஆக்கினேன்னு சொன்ன உடனே அது நல்லன் ஆயிடுது. அதுக்கு ரொம்ப அழகாக பண்ணிடுறாரு. நீ உன் தந்தையை அடைவாய், பயப்படாத, நீ போயிடலாம், திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தைரியம் கொடுக்குறாரு. போய் தூங்கு, நிம்மதியாக தூங்கலாம் இனிமேன்ட்டு. இது கேட்டுட்டு நசிகேதன், நீ இப்படி சொன்னதுனால எனக்கு பயம் தீர்ந்துருச்சு, உன்னால் எனக்கு எந்த பதட்டமும் இல்லை, பசி தாகம் எதையும் நான் இப்போ உணரலை. இந்த 2லிருந்தும் விடுபட்ட நான், இந்த இடம் ஒரு சொர்க்கம் போல் இருக்கின்றது, நான் இங்கே இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன் இப்படின்னு அவன் திருப்பி 4 நல்ல வார்த்தை பேசுகிறான். அப்படி பண்ணிவிட்டு, யமனே அடுத்த வரத்துக்கு வரலாம். அக்னியே சொர்க்கத்தை காக்கிறதுன்னு சொல்கிறேன், சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயம். அது சொர்க்கத்தில் வசிப்பவர்கள் இந்த அக்னி காப்பாற்றுது, அவங்களையும் காப்பாற்றுதுன்னு நாங்கள் எடுத்துக்கிறேன். இந்த சொர்க்கத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய வார்த்தைக்காக யார் காத்து இருக்கிறார்கள், அதை எனக்கு சொல்லு பார்க்கலாம். என்னுடைய 2ஆம் வரமே அதுதான் கேட்குறான். எதுக்கு கேட்குறான்? இது என்ன கேள்வி இது? சொர்க்கம் யமனுடையது அல்ல. ஆனால் கொண்டு வந்து சேர்த்துறது, ஆத்மாவை கொண்டு வந்து சேர்த்துறது, ஒரு உயிர் பிறந்த உடனே அந்த உயிரையும் ஆத்மாவையும் கொண்டு வந்து சேர்த்துறது யமன் தானே. அந்த சொர்க்கத்துக்குள் போகிறதுக்கு நுழைவாயிலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டா, நீ சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கத்துக்கு போகலாம், இல்லை தண்டனை போயிட்டானா நரகத்துக்கு போகலான்னெல்லாம் இருக்குது. ஆனால் இவன் நசிகேடன் கேட்பது என்னன்னா, இந்த சொர்க்கத்தில் உன்னுடைய வார்த்தையை கேட்பவர் யாருன்னு கேட்குறான். உன்னுடைய அதிகாரம் எவ்வளோ தூரம் இருக்குது இந்த சொர்க்கத்துக்குள்ளே, அது எனக்கு சொல்லு பார்க்கலான்னு கேட்குறான். இங்கே இருப்பவர்களில் யார் உன் வார்த்தைக்காக யார் காத்திருக்கிறான்னு கேட்குறான். உன்னுடைய கமாண்டுக்காக யார் காத்திருக்காங்கன்னு கேட்குறான். அதுக்கு யமன் சொல்கிறா, அப்படி இந்த சொர்க்கத்தை காக்கின்ற அக்னி என் வார்த்தைக்காக காத்திருக்கிறதுன்னு சொல்கிறான். அப்படி
அது நான் சொன்னபடி தான். நான் என்னுடைய கமாண்டுக்கு காத்திருக்கிறது எதுன்னா, இந்த சொர்க்கத்தையே காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற அந்த அக்னியே என்னுடைய வார்த்தைக்காக தான் காத்திருக்கோன்னு சொல்கிறா. அப்படி இந்த அக்னியே இந்த பிரபஞ்சத்தின் அஸ்திவாரம். எங்கே இதாக இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தில் உண்டானது எதுவாக இருந்தாலும் அக்னியில் இருந்தே உண்டானது. இந்த பூமி, இந்த பிக் பேங் தியரி, நிறைய இதை பற்றி பேசியிருக்கேன் நான். அதனால் இதனுடைய அக்னியே அஸ்திவாரம். அந்த அக்னி தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனைக்கும் அஸ்திவாரம். எல்லாமே இதிலிருந்து அடையப்பட்டது தான், இந்த அக்னியிலிருந்து வந்தது தான் இத்தனையும். அந்த அக்னியே தான் சொர்க்கத்தையும் பாதுகாக்கின்றது. அந்த அக்னி என்னுடைய வார்த்தைக்காக காத்திருக்கின்றது. எவ்வளோ பெரிய இமேஜ் கிரியேஷன் பாருங்கள் யமனுக்கு. அந்த அக்னி எங்கே இருக்குது? என்ன பற்றிக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கா பிரபஞ்சத்தில் எல்லாமே அப்படின்னா, அது எங்கே இருக்கிறது எனக்கு தெரியாமல் மறைந்து இருக்கின்றது. ஆனால் மறைஞ்சிருந்தாலும் அதுவே காரணத்தின் காரணம் அந்த அக்னியே அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்கிறா. அப்படியே வரும். எப்படி இந்த அக்னி இந்த உலகத்தை உண்டாக்கியது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த சயின்ஸும் இதுதான் சொல்லும், பிக் பேங் தியரின்னு சொல்லி. அதிலிருந்து வந்து அந்த நெருப்பு அணைஞ்சி நீர் வந்ததுனால் காற்று வந்ததுனால் ஆகாயம், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நடந்தது அக்னியால் தான். இது எப்படி உண்டானது? இந்த பூமி உண்டானது. எப்படி கோள்கள் உண்டானது? எப்படி கோள்கள் உண்டானதால் ஆகாயம் உண்டானது. இல்லைன்னா வெட்ட வெளி ஆகாயம் எப்போ ஆகுதுன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒன்று வரும்போது அது ஆகாயம் ஆகுதுன்னு. ரொம்ப அழகான டிஸ்கிரிப்ஷன் அது. யமன் என்ன பண்ணுறார்? இதை மாத்திரம் அக்னியினுடைய அஸ்திவாரம், அக்னியே இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறது இல்லாத நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறார். எப்படி இந்த பிரபஞ்சத்தில் அளவுன்னா என்ன, எப்படி அது கன்ஸ்ட்ரக்ட் ஆச்சு, இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறாரு யமன் நசிகேடனுக்கு. எந்த முறையில் இந்த பிரபஞ்ச விதிப்படி எப்படி அமைப்புகள் எல்லாம் உண்டாச்சு இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் யமன் அவனுக்கு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் கூறியவற்றை எல்லாம் கேட்டுட்டு இந்த நசிகேடன் அதை புரிஞ்சுக்கிட்டா. அப்படி அவங்ககிட்ட 1-2 வார்த்தைகளை திருப்பி சொல்லி, நீ சொன்ன விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு, அதாவது எம்பத்தின்னு சொல்கிறது. பேசின வார்த்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்க பேசாத தலையாட்டிக்கிட்டு இருக்கிறதும், இல்லை நீங்கள் சொல்கிற வார்த்தையை உள்வாங்கிக்கிட்டேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சொன்ன வார்த்தைகள், சில வார்த்தைகளை திருப்பி சொல்லி, அப்போ தான் எம்பத்தி, அப்போ தான் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். அந்த மாதிரி யமனோட உறவையாடுறா. அப்படி இந்த நசிகேடன் புரிஞ்சுக்கிட்டதை காமிச்சிக்கிறான்னு சொல்லி எழுதுகிறாங்க. என்ன ஒரு அழகாக விவேகானந்தர் சொல்கிற மாதிரி, என்ன ஒரு அழகாக இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜியில் என்ன இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அந்த எம்பத்தியை பற்றி பேசுகிறாங்களோ, ஈவன் அந்த எம்பத்தியை பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது, உபநிடதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். அவன் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னு இவன் சொல்லி காமிக்கிறான். அவனுக்கு என்ன ஒரு அழகான ஒரு சிந்தனை அந்த காலத்தில் இருந்தது. ரொம்ப அழகான ஒரு விஷயம். இவன் நசிகேதன் புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லும்போது அதை சொன்னவனுக்கு என்ன ஒரு சந்தோஷம் வரும், அதை பற்றியும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. எவனுக்கு ஒரே சந்தோஷம், நான் சொன்னதை அவன் புரிஞ்சுக்கிட்டான்னு காமிச்சிக்கிட்டான். இதுதான் விவேகானந்தர் சொல்கிற கவித்துவம், எக்காலத்திய கவித்துவம். என்ன பியூட்டிஃபுல் சயின்ஸ். அன்றைக்கி எவ்வளோ அழகாக சொன்னாங்க பாருங்கள். பேசுகிறது எதிரில் இருக்கிறவங்களுக்கு புரியணும், கேட்குறவன் எனக்கு புரிஞ்சிருச்சின்னு சொல்லி காமிக்கணும். அவன் புரிஞ்சிட்டான் அப்படி பாரு எப்படி சொல்லி காமிக்கிறான் பார்த்தியா, நாம் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி அதுக்கு இவன் பெருமைப்படுறதும் இது ஒரு அற்புதமான ஒரு கவித்துவம். அதுக்காக ரொம்ப புகழ்கிறான் நசிகேதனை. என்ன அழகாக பேசுகிற நீ, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்ககிட்ட. எப்படி கேள்வி முரட்டுத்தனமாக கேட்கல, ரொம்ப அழகாக என்னை பேச வச்சு கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்படி மகிழ்ச்சி அடைகிறானா யமன். அந்த மகிழ்ச்சி அடைஞ்சு இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு, நான் சும்மா விடலாமா அவனை, உனக்கு நான் பரிசு கொடுக்குறேன் அப்படிங்கிறான் யமன். யமன்கிட்ட என்ன பரிசு வரமோ, யமன் சொல்கிறான் நான் ஒரு அழகான பரிசு தரேன்னு சொல்லிட்டு, ஒரு அக்னியை உன் பேர் கொண்ட அக்னியாய் நியமிக்கிறேன், நசிகேட அக்னின்னு ஒரு அக்னியை உண்டாக்கி தரேன், உன் பேரில் இந்த அக்னி செயல்படும் இனி அப்படின்னு சொல்லி ஒரு பரிசு கொடுக்குறார். நசிகேட அக்னியினுடைய செயல் என்ன தெரியுமா? நசிகேட அக்னியை வணங்கி வந்தால் அது உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். அப்பேற்பட்ட அக்னிக்கு நசிகேடன்னு பேர் வச்சு தரார் யமன். இந்த உலகத்தோர் இனி நசிகேட அக்னின்னு யார் நினச்சி தியானித்து பூஜித்து வந்தாலும் அவன் சொர்க்கத்துக்கு
அதை அழைத்து போகும்னு சொல்லி வாக்கு கொடுக்குறார் யமன். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இது. என்ன கெஸ்டர் பாருங்கள் ரெண்டு பேருக்கும். தாய், தந்தை, குரு இந்த 3 பேரையும் இணைந்து, அவங்க 3 பேரையும் இணைத்து கற்றல், அர்ப்பணித்தல், தானம் செய்தல் என்ற 3 கர்மங்களையும் ஒழுங்காக பண்ணிக்கிட்டு வந்தால் இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற அந்த சைக்கிளில் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னும் யமன் நசிகேடன்கிட்ட சொல்கிறார். இந்த சூழ்நிலையில் பிறவா வரமையணும்னு யாரு தான் கேட்கல, நிறைய பேர் கேட்டுட்டாங்க. இந்த பிறவா வரமையிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த 3 காரியம் வேணும். கற்றல், அர்ப்பணித்தல், தானம் செய்தல், இந்த 3 வேணும். எப்படி வேணும்? தாய், தந்தை, குரு 3ஐயும் சேர்ந்து வணங்கி இந்த 3 கர்மங்களையும் செய்து வந்தால் பிறப்பிறப்பிலிருந்து விடுபட்டுடலான்னு சொல்கிறது யமனுடைய வார்த்தை. இந்த நசிகேட அக்னியை பற்றி தெரிந்து கொண்டவர்களுக்கெல்லாம் இதை பற்றி நீங்கள் விவரம் தெரிஞ்சால் போதும். இந்த அக்னியை உண்டாக்க தெரிந்திருந்தா அதை விட பிரமாதம் இல்லையா? இந்த அக்னியை உண்டாக்க தெரிந்தவன், இதை பற்றி அறிந்தவன், இவங்களுக்கெல்லாமே பிரம்மலோகம் நிச்சயம் உண்டு. நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இந்த அக்னியை பற்றி தெரிந்து கொள், இதை உண்டாக்க தெரிந்து கொள், இதை வணங்க தெரிந்து கொள், இதை தியானிக்க தெரிந்து கொள், பிரம்மலோகம் நிச்சயமாய் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி யமனுடைய வார்த்தை இது. இதெல்லாம் சரி சார், இந்த நசிகேட அக்னியை பற்றி இப்படி ஒரு எந்தூசியஸத்தோடு சொல்கிறீங்க. தமிழ் வேத ரிஷிகள் இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? யமனுங்கிற கேரக்டர் உண்டா நிஜமாவே, இல்லை புராண கேரக்டரா? யமனுங்கிற கேரக்டரை பற்றி தமிழ் வேத ரிஷிகள் சொல்லலை சார். அது புராண கேரக்டராக இருக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் என்னுடைய யோக பாதையில் நான் நிறைய இந்த தமிழ் வேத ரிஷிகளை அறிமுகங்களெல்லாம் ஆகி போகிறப்போ நசிகேத அக்னியை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். நசிகேத அக்னியை நான் கண்டேன், அதனோட பேச சந்தர்ப்பம் இருந்தது. அப்படி ஒரு அறிமுகம் நடந்தது. நிறைய விஷயங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் அந்த சந்திப்பிலே நடந்தது. அப்போது அந்த நசிகேத அக்னியை சந்தித்து பேசி உரையாடும் போது எனக்கு என்ன நடந்ததுன்னா, என்னுடைய சிறுமைகள் எல்லாம், என்னிடம் இருந்த சிறுமைகள் எல்லாம் பற்றி எரிந்தன. ஒரு மாதிரி ஒரு தூய்மை அடைய முடிந்தது. எவ்வளோ பெரிய விஷயம். இந்த சில்லற புத்தின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி சில்லற புத்தியெல்லாம் காணாமல் போயிடுச்சு அவர் அவரோட பேசினதுனால. அதுதான் பெரிய மாற்றமாக எனக்கு தெரிந்தது. நசிகேத அக்னியை தமிழ் வேத ரிஷிகள் எனக்கு அறிமுகம் செய்ய, அந்த அறிமுகத்தால் என்னிடம் இருந்த சிறுமைகள் எல்லாம் பற்றி எரிந்தன. சரி, அதோடு முடிஞ்சதா நசிகேத அக்னி? நசிகேத அக்னி அதோடு முடியல. 3 எழுத்து கொடுத்தாங்க சார் தியானத்துக்கு. நான் அதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக பகிர்ந்துக்க போகிறேன். நா, நீ, சா. ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதை அந்த நான் உங்களுக்கு இருக்கின்ற பச்சி தோஷங்களை எல்லாம் நீக்கும். நீ சர்பதோஷங்களை நீக்கும். சா முன்ஜென்ம தோஷங்களை எல்லாம் நீக்கும். இன்னுதான் வேணுமா உங்களுக்கு? தோஷம் நீக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜோசியக்காரர்கள் உங்களை கோயிலாக அலையோடுறாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. தியானம் கற்றுக்கோ. நான், நீ, சா. பச்சி தோஷம் போயிடும், சர்பதோஷம் போயிடும், முன்ஜென்ம தோஷங்கள் இருந்தால் கூட போயிடும். இப்படி நசிகேத அக்னியின் மூலம் கிடைத்த இந்த 3 எழுத்துக்களும் அதற்கு உண்டான பலங்களும் சொல்லி, இது என்னத்துக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன் தெரியுங்களா? இது இறைவனின் கட்டளை எனக்கு வந்தது வார்த்தை.
எனக்கு இது சொல்லிக் கொடுக்கும்போது இது இறைவனின் கட்டளையாய் வந்தது. சாதாரணம் இல்லை, உபனிடதம் சாதாரணம் இல்லை, நசிகேடன் சாதாரணம் இல்லை. அவனுடைய அக்னி, அவன் பேரில் அழைக்கப்படுகின்ற அந்த அக்னி உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து சொல்லும் என்ற சொல் பொய்யில்லை. இறைவனின் கட்டளை. இந்த நான் நீ சாவில் தியானம் பண்ணால் உன் தோஷங்கள் நிகழும். அதனால் நீங்கள் என்கிட்ட கற்றுக்கிறவங்க தாராளமாய் இந்த 3 எழுத்தில் தியானிக்கலாம். நன்றி, வணக்கம்.